கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் இந்த விடுதலை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக கிறிஸ்து பிறந்த பண்டிகையை நாம் ஆசரிக்கிற ஒரு பண்டிகையின் காலகட்டத்தில் இருக்கிறோம். பண்டிகை என்பது மகிழ்ச்சியை தரக்கூடியது. நம் அனைவரும் மகிழ்ச்சியோடு எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் புது உடைகளை வாங்கி, நல்ல இனிப்பு வகைகளை வாங்கி, நல்ல உணவுகளை செய்து நாம் பண்டிகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் என்ன? கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுடைய மேன்மை என்ன? ஒருவேளை பலவிதமான பண்டிகைகள் இந்த உலகத்திலே ஆசரிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதரும் அவரவருடைய கடவுள் நம்பிக்கைக்கு ஏற்ப பலவிதமான பண்டிகைகளை ஆசரிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கிறிஸ்மஸ் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு பண்டிகையாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை குறித்து கர்த்தருடைய வேதம் நமக்கு பலவிதமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மரண பயத்திலே இருளிலே இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதற்காக வந்தார் என்று சொல்லி கிடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இப்பொழுதும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஏசாயா 42வது அதிகாரம் 6-7 வசனங்கள். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒளியாக வந்தார். மரண பயம் என்கிற இருளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் இந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 2 முக்கியமான காரியங்களை செய்யும்படியாக இந்த உலகத்திலே வருகிறார். ஒன்று, குருடருடைய கண்களை திறந்து கட்டுண்டு காவலிலே அடைபட்டு சிறைப்பட்டு இருக்கிற, அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஒருவேளை இதை கேட்கிற நாம் நினைக்கலாம், நாங்கள் என்ன குருடராக இருக்கிறோமா? அல்லது நாங்கள் சிறைச்சாலையிலேயா இருக்கிறோம்? அல்லது நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோமா? நாங்கள் சுதந்திரமாகத்தானே இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய வேதம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கிறது. பல வேளைகளிலே நாம் குருடராயிருக்கிறோம், நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணராமலே நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம். ஒரு கதையை கூட வேடிக்கையாக சொல்லுவார்கள். ஒரு திருச்சபை இருந்தது. அந்த திருச்சபையிலே பல விசுவாசிகள் இருந்தார்கள். அதிலே ஒரு விசுவாசி இன்னொரு திருச்சபைக்கு அவர் சென்று விட்டார். இந்த திருச்சபையை விட்டுவிட்டு வேறு ஒரு திருச்சபைக்கு சென்று விட்டார். இந்த சம்பவத்தை அறிந்த ஒரு சக விசுவாசி போதகரிடத்திலே வந்து சொல்லுகிறார், ஐயா, இப்படி இந்த நம்முடைய சபையை சேர்ந்த இந்த விசுவாசி அந்த சபைக்கு போய்விட்டாரே என்று வருத்தப்படுகிறார். அப்பொழுது அந்த சபையினுடைய பிரதானமான போதகர் அதை குறித்து பெரிய கரிசனை செய்து கொள்ளாமல் விட்டு விடுகிறார். இந்த சக விசுவாசி போன பிறகு அங்கே இருக்கிற அந்த உதவி போதகர் அந்த போதகரிடத்துல கேட்கிறார், ஐயா, அந்த விசுவாசி எவ்வளவு ஒரு வருத்தத்தோடு சொல்லுகிறார், நம்முடைய சபையிலிருந்து ஒருவர் வேறொரு சபைக்கு போய்விட்டார் என்று சொல்லி ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறார். நீங்கள்
அதை குறித்து கொஞ்சமும் கேட்கவில்லையே என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கும்போது அந்த போதகர், அந்த உதவி போதகரிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் இதற்காக வருத்தப்பட வேண்டாம். அவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த சிறைச்சாலையிலிருந்து இன்னொரு சிறைச்சாலைக்கு மாறுதலாகி இருக்கிறார். வேறு ஒன்றும் புதிதாக நடந்து விடவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவரே புரிந்து கொள்வார், அந்த சிறைச்சாலையை விட இந்த சிறைச்சாலை மேலானது என்று புரிந்து கொள்வார் என்று சொல்கிறார். ஒருவேளை கேட்பதற்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அந்த போதகர் சொன்னது பல வேளைகளிலே நாம் யோசித்து பார்க்கும்போது உண்மையான ஒரு காரியமாய்தான் இருக்குது. பலவிதமான போதனைகளுக்கு, பலவிதமான கட்டுப்பாடுகளுக்கு இந்த நாட்களிலே திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியேயும் சமுதாயத்திற்குள்ளும் நாம் அநேக வேளைகளிலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம், கட்டுண்டு கிடக்கிறோம். நம்மை கடவுள் தம்மை போல சுதந்திரம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக இந்த உலகத்திலே அழைக்க இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல வேளைகளிலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம், பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஆனால் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதையே நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் முக்கியம். ஒருவேளை இன்னொரு விதமாக சொல்லுவோமானால், ஒரு பெரிய யானை, அந்த யானையை ஒரு சிறிய கம்பிலே, சிறிய மரத்திலே அதை சங்கிலியை போட்டு கட்டி வைத்திருப்பார்கள். நாம் என்றைக்காவது யோசித்து பார்த்திருப்போமா, ஒருவேளை இந்த யானை நினைத்தால் அந்த மரத்தையோ அந்த கம்பையோ ஒரு நொடி பொழுதிலே அது இழுத்து பிடுங்கி தூர எறிந்து விட முடியும். அத்தனை பலம் வாய்ந்த யானை அந்த சிறிய மரத்திலே கட்டப்பட்டு இருக்கும்போது அது அமைதியாக நிற்கிறது. அது அதை அறுத்து கொண்டு ஓடுவதற்கு முயற்சி செய்யவில்லை. காரணம் என்ன? அதனுடைய சிறு வயதிலிருந்தே அது மிகச்சிறிய குட்டி யானையாக இருக்கும்போது இவ்விதமாக கட்டி வைத்திருக்கிறார்கள். அது இழுத்து இழுத்து பார்க்கும், பலவிதமாக முயற்சி செய்து பார்க்கும். ஆனா என்ன செய்ய முடியாது, அதை அறுத்து கொண்டு வெளியே வர முடியாது. அப்போ அது மனதிலே பதிந்து விட்டது, நம்முடைய வாழ்க்கை இதுதான், இப்படி கட்டி போட்டால் இப்படிதான் நிற்க வேண்டும், இப்படி நிற்கவில்லை என்றால் இதை எதிர்த்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது அதனுடைய மனதிலே அது பதிந்து போய்விட்டது. இப்பொழுது அது காட்டில் உள்ள அந்த யானைகளைப் போல சுதந்திரமாக திரிய வேண்டும், இந்த மரத்தை நம்மால் பிடிங்க முடியும் என்கிற எண்ணமே அதுக்கு இல்லாமல் போய்விடும். ஆனபடினாலே தான் அந்த யானை அந்த சிறிய மரத்தை பிடுங்கி எரிந்து விட்டு போகாமல் இருக்கிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சமுதாயம் பல விதமான அடிமைத்தனத்தோடு கூட வாழும்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஜாதியின் அடிப்படையிலே, இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஜாதியின் அடிப்படையிலே அல்லது திருச்சபைகளிலே பலவிதமான உபதேசங்களின் அடிப்படையிலே, பொய்யான வேதத்திற்கு விரோதமான காரியங்களின் அடிப்படையிலே மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற, நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்கிற அந்த அடிப்படை காரியங்கள் கூட தெரியாத விதமாக நாம் பல வேளைகளிலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அதுதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் குருடருடைய கண்களை திறக்க வருகிறேன். பல வேளைகளிலே நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம், சிறைப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர முடியாத குருடராக நாம் இருக்கிறோம். அதேதான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 42வது அதிகாரத்திலே 18, 19, 20வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் ஆண்டவர் யாரை பார்த்து குருடர் என்று சொல்லுகிறார்? ஏசாயா 42, 18, 19, 20வது வசனத்திலே, செவிடரை கேளுங்கள், குருடரை நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். இங்க கர்த்தர் சொல்றது பாருங்க, நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். அப்போ ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிள்ளையாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சொந்த பிள்ளையாக அவருடைய திருச்சபையில இணைக்கப்பட்டிருக்கிற அல்லது அவருடைய ஊழியத்தை செய்கிற இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து ஆண்டவர் குருடர் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார்? அவர்களுக்கு வேதம் தெரியும்,
வேதத்தில் உள்ள சத்தியங்கள் தெரியும், ஆனால் அந்த சத்தியம் எவ்விதமாக நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அவ்விதமாக நடக்க தெரியாதவர்களாக, அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக, ஏதோ தன்னுடைய சிறு வயதிலிருந்து தான் எதிலே பழக்கப்பட்டு இருக்கிறனோ அதிலே நடக்கும்படியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குருடனை போல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை அறிந்திருந்தும் அதை உணராமல் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிற அந்த உயரிய ஆலோசனைகளை கேட்டு நடக்க இயலாதவர்களாய் நாம் இருப்போமானால் நம்மை பார்த்து வேதம் குருடர் என்றுதான் சொல்லுகிறது. இதே காரியத்தை தான் ஆண்டவர் வேத பாரகர் பரிசேயரை குறித்து இங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 40-41வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், யோவான் 9:40-41வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவருடனே இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலைத்திருக்கிறது என்கிறார். ஆண்டவர் வேதபாரகர் பரிசேயரை பார்த்து, காண்கிறோம் என்று சொல்லுகிற நீங்கள் குருடராயிருக்கிறீர்கள் என்று நேரடியாகவே சொல்லுகிறார். அவர்கள் கேட்கிறார்கள், அப்ப நாங்க குருடரா, நாங்கள் கண் தெரியாதவர்களா என்று அவர்கள் மிகுந்த கோபத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிற பதில், நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லியும் குருடராயிருக்கிறீர்கள், ஆனபடியினாலே உங்கள் பாவம் நிலைத்திருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் பார்க்க வேண்டிய பிரகாரம், அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நாம் குருடராய் இருக்கிறோம், நாம் கண் தெரியாதவராய் இருக்கிறோம். இதுதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. பல வேளைகளிலே நாம் கட்டுண்டு கிடக்கிறோம், அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்கிறதை நாம் உணரவே இல்லை. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரத்துல இந்த ஏசாயா 42வது அதிகாரத்தினுடைய நிறைவேறுதலை குறித்து இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். இங்கே மத்தேயு 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 17 20 வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் வாசிப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவன் வீதிகளில் கேட்பதும் இல்லை. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறிக்காத ஆண்டவர், மங்கி எறிகிற திரியை அணைத்து போடாத ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறதற்காக இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறதற்காக வந்தார். சிறைப்பட்டு அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறதற்காக வந்தார். அடிமைத்தனத்தின் பயத்திற்குள்ளானவர்களை விடுதலையாக்குவதற்காக இயேசு வந்தார். ஒருவேளை எங்கேயெல்லாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்த உலகத்திலே சென்றதோ அங்கேயெல்லாம் ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள். குறிப்பாக நம்முடைய தென் தமிழகத்திலே திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலே ஒரு மோசமான ஒரு சமுதாய ஜாதிய கட்டமைப்புகள் இருந்தது. இன்றைக்கும் அதனுடைய பல மோசமான முகங்களை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக, இந்த வேத வசனத்தின் சத்தியங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக ஜாதிய கொடுமைகள், கட்டமைப்புகள் மிக அதிகமாக இருந்ததை நம்மால் காண முடியும். குறிப்பாக நாம் வரலாற்றை கன்னியாகுமரி மாவட்ட அல்லது திருநெல்வேலி பகுதியில் உள்ள அந்த ஜாதிய வரலாறுகளை நாம் எடுத்து பார்ப்போமானால், தோல் சீலை போராட்டம் என்கிற ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. என்ன அது தோல் சீலை போராட்டம் என்று சொல்லி பார்ப்போமானால், பிராமணர் என்கிற அந்த உயர் ஜாதி வகுப்பை தவிர மீதி அத்தனை ஜாதியினரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய இடுப்பிற்கு மேல் அவர்கள் துணி உடுத்தக்கூடாது. குறிப்பாக பெண்கள் தங்களுடைய மார்புகளை
மறைத்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு கடுமையான சட்டம், ஒரு ஜாதிய சட்டம் இருந்தது. பிராமண பெண்கள் மட்டுமே தங்களுடைய இடுப்பிற்கு மேல் துணி உடுத்துவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்கிற ஒரு கடுமையான ஒரு சட்டம் இருந்தது. இந்த சட்டம் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு வந்தார்களோ அவர்கள் முதலிலே எதிர்க்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போகிறவர்கள் முதலாக தங்களுடைய பெண்கள் தங்களுடைய இடுப்பிற்கு மேல் ஆடை அணிந்து நாகரிகமாக போகிறார்கள். இதை பார்த்த மற்ற ஜனங்களும் எங்களுக்கும் இந்த உரிமை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி கொடுக்க முடியாது என்று சொல்லி அந்த உரிமை வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஏராளமானவர்கள் இந்த தோல் சிலை போராட்டத்தின் மூலமாக கொல்லப்படுகிறார்கள். இது இந்த நாளிலே இந்த நாட்டினுடைய ஒரு வரலாறு, இந்த பகுதியினுடைய ஒரு வரலாறு. ஆனால் இந்த ஒரு விடுதலையை பெற்று தந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இப்படி ஒரு நாகரிகமான வாழ்வை நமக்கு நல்ல உடை உடுத்துவதற்கு ஒரு நல்ல நாகரிகத்தை கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை தேடி வந்திருக்கவில்லை என்றால், அவருடைய சுவிசேஷம், இந்த நற்செய்தி, இந்த நல்ல செய்தி நம்மை தேடி வந்திருக்கவில்லை என்றால், நாம் ஒருவேளை இதை போல ஒரு காட்டு மிராண்டிகளை போல துணி உடுத்தாதவர்களாக நாம் இருந்திருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்வு இன்று மாறி இருக்கிறது என்றால் கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி நம்மை மனிதர்களாக மாற்றி இருக்கிறது. அப்படி மாற்றியிருந்த போதிலும் கூட பல விதமான காரியங்கள் திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிறதை நாம் காண முடிந்தது. பழைய ஆரம்ப கால திருச்சபையிலே, குறிப்பாக தஞ்சாவூர் பகுதியிலே புதிதாக ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையிலே இணைக்கப்பட்டு அங்கே திடப்படுத்துதல் பெற்றவர்கள் அங்கே தனக்கு நற்கரணை கொடுக்கப்படும் போது, பரிசுத்த நற்கரணை ஆராதனையிலே அங்கே கொடுக்கப்படுகிற பாத்திரம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனியாகவும் உயர் ஜாதியினருக்கு தனியாகவும் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதனுடைய விளைவு பலர் திருச்சபையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு பெரிய வரலாறு திருச்சபைக்கு இருக்கிறது. அப்போ எங்கேயெல்லாம் ஜாதியின் அடிப்படையிலே அல்லது நிறத்தின் அடிப்படையிலே அல்லது மொழியின் அடிப்படையிலே மனிதர்கள் பாகுபாடு காண்பிக்கப்படுகிறார்களோ அங்கேயெல்லாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். இன்றைக்கும் பலவிதமான அடிமைத்தனங்கள் இன்றைக்கும் நம்முடைய பகுதிகளிலே பார்க்கும்போது நாம் பலர் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஐயா எங்க ஊர்ல நாங்க வரி கொடுக்கலன்னா இந்த குறிப்பிட்ட ஜாதி அமைப்புகளுக்கு, குறிப்பிட்ட இந்த மத அமைப்புகளுக்கு நாங்கள் வரி கொடுக்கவில்லை என்றால் மிக பரிதாபமான நிலை. அநேக கிறிஸ்தவ சபைகளிலும் கூட இன்றைக்கு வரி கட்டாயம் கொடுக்க வேண்டும், நீங்கள் வரி கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு அடக்கம் கிடையாது, உங்களுக்கு திருமணம் கிடையாது என்கிற ஒரு நிலை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகளிலும் கூட இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் ஆண்டவர் விரும்பாத காரியம். வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவது, இல்லாதவர்களுக்கு இருக்கிறவர்கள் பகிர்ந்து கொடுப்பது, இதுதான் கிறிஸ்தவம் கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆனால் கிறிஸ்தவம் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இருக்கிறதா என்றால் அதுவே இன்றைக்கு பல இடங்களிலே கேள்விக்குறியானது. எல்லா இடத்தையும் நான் சொல்லவில்லை, பல இடங்களிலே அது கேள்விக்குறியாக இருக்கு. கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இங்கேயும் பலவிதமான அடிமைத்தனங்கள், அடிமைத்தனத்தின் நுகங்கள், கட்டுகள் ஜனங்கள் மேல் திணிக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை ஆரம்பத்திலே நான் சொன்னது போல, அந்த போதகர் சொன்னது போல, இந்த சிறைச்சாலையிலிருந்து அந்த சிறைச்சாலைக்கு போகிறார் என்று தன்னுடைய சபையை விட்டு போன அந்த மனிதனை குறித்து அந்த போதகர் சொல்லுவாரானால் அவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? இந்த சபையும் சிறைச்சாலை தான், அந்த சபையும் சிறைச்சாலை தான், இங்கேயும் அவர் அடிமைப்பட்டு தான் கிடந்தார், அங்கேயும் அவர் அடிமைப்பட்டு தான் கிடக்க போகிறார், ஒன்றும் மாறிவிடப் போவதில்லை என்பதுதான் அவருடைய சரியான கருத்து. இது பல வேளைகளிலே உண்மையான ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், இந்த உலகத்திலே இருக்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். இப்படி இந்த விடுதலையை சொன்னதினால்தான்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று வேத பாரகர் பரிசேயர் யோசிக்கிறார். பாருங்கள், மத்தேயு 12வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். யாரை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஏன் இயேசுவை கொலை செய்வதற்கு அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள் என்று சொன்னால், அதுக்கு முன்னாலே நடந்த சம்பவங்கள். எப்பொழுதெல்லாம் உலகத்தின் அல்லது திருச்சபையிலே நடத்தப்படுகிற அல்லது ஜாதியின் பெயராலே நடத்தப்படுகிற அடிமைத்தனத்திற்கு விரோதமாக, பாவ அடிமைத்தனத்துக்கு விரோதமாக சிறைப்பட்டு போன மனிதர்களை விடுதலையாக்குவதற்காக ஒரு மனிதன் பேசுவான் என்றால், அங்கே ஒன்று அவன் கொல்லப்படுவான், அல்லது அந்த மனிதனுக்கு விரோதமாக அவனை காயப்படுத்துகிற வார்த்தைகள் பேசப்படும், அவனுடைய பெயரை டேமேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் பேசப்படும். இங்க அதைத்தான் பார்க்கிறோம். 12வது அதிகாரத்துல இயேசு 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று, சட்டதிட்டங்கள் மனிதனுக்கானவைகள், சட்டதிட்டங்களுக்காக மனிதர்கள் அல்ல என்கிற ஒரு செய்தியை சொல்கிறார். குறிப்பாக ஓய்வு நாளிலே பயிர் வழியே போகும்போது 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், பயிர் வழியே போகும்போது சீசர்கள் பசியா இருந்து அந்த கதிர்களை கொய்து அதை நிமிட்டி அதை உணவாக உட்கொண்டு அவர்கள் போகிறார்கள். இதை பார்க்கிற இங்க அந்த மனிதர்கள் பாருங்க, இங்க அவருடைய சீசர்கள் பசியா இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டபோது இயேசுவினிடத்துல குற்றம் சாட்டுகிறார்கள். ஓய்வு நாள் பிரமாணம் என்ன? ஓய்வு நாள் பிரமாண சட்டத்தை மீறி உடைய சீசர்கள் சாப்பிடுகிறார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் தேவ சமூகத்து அப்பங்களை சாப்பிட்டார்களே பசியா இருந்த போது. ஒருவேளை தேவ சமூகத்து அப்பங்கள் ஆசாரியர்களுக்கு மாத்திரம், ஊழியர்களுக்கு மாத்திரம் உரியது தானே, தாவீது எப்படி சாப்பிட்டார்? அதை ஆண்டவர் மன்னிக்கவில்லையா? சட்டதிட்டங்கள் மனிதனுக்கானவைகள், மனிதன் சட்டதிட்டங்களுக்கானவன் அல்ல என்கிற ஒரு செய்தியை அங்கே பரிசேயருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி பல இடங்களிலே ஆண்டவர் செய்கிறார். லூக்கா சுவிசேஷத்துல இதே போன்ற காரியங்களை பார்க்கலாம். ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிற அநேக சம்பவங்களை பார்க்கலாம். இப்படி அவர் சொல்லி அவர்களுடைய அந்த சட்ட திட்டங்களினாலே அடிமைப்பட்ட ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போ இவர்களுக்கு இன்னொரு கோபம் வருகிறது. என்ன? தேவாலயத்திற்கு போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க போகிறார். அங்க போன உடனே அங்கே சுற்றி இருக்கிற அந்த மனிதர்கள் அவரை நோக்கி பார்க்கிறாங்க. இந்த சம்பவத்தை நாம் படித்து பார்ப்போமானால், இங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அப்ப ஜெப ஆலயத்துல பிரவேசித்த உடனே அவர்கள் அவரை பார்க்கிறாங்க, என்ன காரியம் செய்ய போகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு சூம்பின கையை உடைய ஒரு மனிதன், கை சூம்பி போன ஒரு மனிதன். இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, ஓய்வு நாளிலே நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா எது நியாயம்? அங்கே அவரிடத்துல பதில் இல்லை. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்பொழுது அந்த சூம்பின கையுடைய மனிதனை நோக்கி பார்த்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அவனுடைய அந்த சூம்பி போன கைகளை ஒரு நல்ல கையாக மாற்றுகிறார். இதுவல்ல, இங்கே பரிசேயரை கொந்தளிக்க செய்த ஒரு காரியம், அவர்களை கோபமடைய செய்த ஒரு காரியம் என்ன? ஓய்வு நாள் பிரமாணத்தை அவர் மீறுகிறார். ஓய்வு நாள் பிரமாணம், எங்களுக்கென்று ஒரு சட்ட திட்டம் இருக்கிறது, அதை மீறினால் குற்றம், அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையிலே தான் இங்க அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறிவிட்டார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசித்து பார்ப்போமானால், பலியில இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்கள் நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான்
சட்ட திட்டங்களுக்கெல்லாம் மேலானவர். மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் சட்ட திட்டங்களுக்கெல்லாம் மேலானவர். சட்ட திட்டங்களை விட மேலானது எது? இரக்கம். ஒரு மனிதனுக்கு இரக்கம், ஒரு மனிதன் தேவையோடு இருக்கிறான் என்றால் அவனுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அதை விட சட்ட திட்டங்கள் கீழானவைகள். சட்ட திட்டங்களை விட ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வது, இரக்கம் பாராட்டுவது அது கீழானதல்ல, அதுதான் மேலானது என்று சொல்லுகிறார். அடுத்த காரியம் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லும்போது, ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? சட்ட திட்டத்தை விட நன்மை செய்வது மேலானது. சட்ட திட்டங்களாகிய அடிமைத்தனத்தை விட இரக்கம் செய்வது மேலானது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? இரக்கம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு சட்ட திட்டங்கள் எவைகளை கொண்டு வருகிறது? இந்த இரக்கத்தையும் நன்மை செய்வதையும் விட்டு விடுகிறது. இன்னைக்கு உலக மனிதர்களை போல, ஒரு புற மதஸ்தர், இயேசுவை அறியாதவர்கள் செய்கிறது போல இன்றைக்கு அநேக ஆலயங்களிலே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வரி என்கிற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. நாம் நன்றாக யோசித்து பார்ப்போமானால் எல்லாரும் ஒரே வசதி படைத்தவர்களா இருக்க மாட்டார்கள். கடன் வாங்கி வரி கொடுப்பவர்கள் இருப்பார்கள். எங்கேயுமே ஆண்டவர் எந்த மனிதனையும் நீ கடன் வாங்கி ஆலயத்திற்கு கொடு என்று சொன்னதில்லை. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? நீ கடன் வாங்கியாவது கொடுத்து விடு என்கிறது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வேத பரிசேயர் அதைத்தான் செய்கிறார்கள். நீங்கள் தாய் தகப்பன்மாருக்கு நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல, உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, குர்பான் என்கிற காணிக்கையை நீங்க கொடுத்தா போதும், உங்களுக்கு தாய் தகப்பனுக்கு செய்ததாக ஆண்டவர் கருதி உங்களை பரலோகத்திலே ஏற்றுக்கொள்வார். இது போன்ற ஒரு காரியம் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கு. ஒருவேளை ஜாதி என்கிற அமைப்பிலோ அல்லது சமுதாயம் என்கிற அமைப்பிலோ அல்லது திருச்சபை என்கிற காரியங்களிலோ நாம் ஏதோ ஒரு காரியம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்குமானால் இந்த நாளிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவர். நாம் அவரை மாத்திரம் நம்பி, ஆண்டவரை நீர் மாத்திரம் போதும், என்னை நடத்துகிறதுக்கு நீர் போதுமானவர், இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று நாம் தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு வெளியே வருவோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறதற்கு வல்லவர். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் நாளிலே கர்த்தர் நமக்கு அருளி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது பிறப்பின் பண்டிகையின் ஆசீர்வாதங்களின் விடுதலையும் அருளி செய்வாராக. உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஆசீர்வாதங்கள், விடுதலையின் நன்மைகள் உங்கள் குடும்பங்களிலே தங்கி இருக்கும்படியாய் நாம் இப்பொழுது தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த பிறப்பின் பண்டிகை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. விசேஷமாக இந்த நாளிலும் எந்த காரியம் உடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கு, ஒருவேளை எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் அல்லது திருச்சபையில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் தகப்பனே உடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்குமா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக நீர் இந்த உலகத்திலே வந்தீர். விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், உம்மை மாத்திரம் விசுவாசித்து நாங்கள் சார்ந்து கொள்ளும்போது நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர். திருச்சபையிலும் சமுதாயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு புதிய மறுமலர்ச்சி, விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் பழைய முன்னோர்களுடைய காலத்திலே நாங்கள் கேள்விப்பட்ட பிரகாரம் மாத்திரமல்ல, இப்பொழுதும் ஒரு புதிய விடுதலையோடு உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்திலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம், உடைய சமாதானம் உடைய பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.